ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, மைண்டை எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது, அதாவது அதிக அளவில் டென்ஷனோ, அதிக அளவில் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் கவலைகள், இந்த மாதிரி பல மனிதர்கள் பல விதமான பிரச்சனைகளில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் அருமையான ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த டெக்னிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அவர் அதில் முக்கியமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை, அதாவது டென்ஷன், மனக்குழப்பம், எப்போவுமே கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறது, இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு அவர் என்ன தீர்வு சொல்கிறாரு அப்படின்னா, முதல்ல பயத்தை வெளியே விரட்டணும் அப்படிங்கிறாரு. அதாவது எக்ஸ்பெல் ஃபியர், எக்ஸ்பெல் ஒரி அண்ட் ஆங்கர். அப்போது பயத்தை வெளியேற்றணும் அப்படிங்கிறாரு, கவலைகளை வெளியேற்றணும் அப்படிங்கிறாரு, கோபத்தையும் உடணும் அப்படிங்கிறாரு. அப்போ மைண்ட்ல இருந்து இது மூணையும் அவர் விட சொல்றாரு. இதுதான் அவர் சொன்ன நம்பர் 1 வழி. அப்போ நம்பர் 1 என்ன அப்படின்னா, எக்ஸ்பெல் ஃபியர், ஒரி அண்ட் ஆங்கர். இது மூணையும் விட்டாகணும். அடுத்தது ரெண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா, தைரியம், அமைதி, சந்தோஷம், இது மூணையும் மனசுல கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு. அப்போ முதல்ல எதை விட சொல்றாரு அப்படின்னா, எக்ஸ்பெல் ஃபியர், ஒரி அண்ட் ஆங்கர், இது மூணையும் விட்டுறணும். ரெண்டாவது மைண்டில் தைரியம், அதுக்கப்புறம் அமைதி, சந்தோஷம், இது மூணுத்தையும் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒரு ஈஸி சேரில், ஏதோ ஒரு சேரில் உட்கார சொல்கிறாரு. அந்த சேரில் உட்காந்துட்டு கண்களை மூட சொல்கிறாரு. கண்களை மூடிட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்க சொல்கிறாரு கொஞ்ச நேரம். அப்போது சைலண்ட்டாக இருக்கும்போது, அந்த ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்குள்ளே ஸ்லோவாக போகும்போது, அந்த எண்ணங்கள்லாம் ஸ்லோவாக அப்படியே ஒரு பபுள் மாதிரி மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள்லாம் அப்படி ஸ்லோவாக டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 மினிட்ஸ் காமாக இருக்கும்போது அந்த எண்ணங்கள் எல்லாமே அப்படியே டிஸப்பியர் ஆகிடும். அப்போது அந்த ஒரு எண்ணங்கள் இல்லாத அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மைண்டுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது, ஐ ஆம் நாட் த பாடி, ஐ ஆம் நாட் த மைண்டு. உண்மையிலே இந்த பாடியும் கிடையாது, இந்த மனசும் கிடையாது. உண்மையான நான் ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்மா ஆகிய நான் எப்பவுமே கவலை இல்லாமல் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், பயம் இல்லாமல் இருக்கேன், ஹாப்பியாக இருக்கிறேன். எந்த பிரச்சனைகளும், எந்த ஒரு மோசமான சூழ்நிலைகளும் என்னை பாதிப்படைய செய்துவிட முடியாது அப்படின்னு அந்த மைண்டுக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி ஐ ஆம் எட்டர்னல். ஐ ஆம் எட்டர்னல் அப்படின்னா, நான் என்றுமே அழிவே இல்லாதவன். மரணம் அப்படின்றது இந்த உடலுக்கு மட்டும்தான், எனக்கு கிடையாது. நான் ஒரு ஆத்மா, நான் அழிவே இல்லாத ஆத்மா. எனக்கு சாவுங்கிறதே கிடையவே கிடையாது. ஐ எம் ஆல்வேஸ் எட்டர்னல். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பேன், எப்போவுமே ஆனந்தமாக இருப்பேன், எப்போவுமே மகிழ்ச்சிகரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்டுக்கு திரும்ப திரும்ப அந்த ஒரு எண்ணங்களை அப்படியே அவர் மைண்டுக்குள்ளே ஓட விட சொல்கிறாரு. அப்போது இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது ஒரு 15 மினிட்ஸ் டெய்லி இதை பண்ணால் உங்களுடைய அந்த டென்ஷன், அந்த ப்ரெஷர், அந்த ஒரு கவலைகள், அது என்ன பிரச்சனையானாலும் இருந்துட்டு போட்டோம், அதில் இருந்து உங்களால் வெளியே வர முடியும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. அவர் மெயினாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த டெக்னிக்கில் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு சேரில் உட்கார சொல்கிறாரு, ஒரு கண்களை க்ளோஸ் பண்ணிக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மைண்டுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சைலண்ட் ஆனதுக்கு அப்புறமா, ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் நாட் த மைண்ட், ஐ எம் அன் ஆத்மன். என்னால் எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியும், நான் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பேன், ஆனந்தமாக இருப்பேன், எனக்கு அழிவுங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அந்த ஒரு தாட்டை அவர் அதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண சொல்கிறாரு. அப்போது இந்த மாதிரி பண்ணால் சயின்டிஃபிக்காக என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி அவர் சொல்கிற இந்த டெக்னிக் எப்படி நமக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும், எப்படி நமக்கு டென்ஷனில் இருந்து வெளியே வரோம் நம்ம. அதுக்கப்புறம் அந்த கண்களை திறந்ததுக்கப்புறம், அந்த 15 மினிட்ஸ் அவர் சொன்ன அந்த ப்ராக்டிஸை பண்ணதுக்கப்புறமா கண்களை திறந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாமே குறைஞ்சிருக்கும், நிச்சயமாக குறையும். இது எதனால் அப்படின்னா, சயின்டிஃபிக்காக பார்க்குறோம் அப்படின்னா, எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை என்ன பண்ணுது அப்படின்னா, அவனை கவலைப்பட வைக்கிறதும் அந்த எண்ணங்கள் தான், அவனை சந்தோஷமாக வச்சிருக்கிறதும் அவனுக்கு உள்ளே உதிக்கிற அந்த எண்ணங்கள் தான்.
அப்போது இந்த எண்ணங்களை இந்த ஒரு 15 மினிட்ஸ் மெடிடேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே மாற்றி விடுது. அதாவது உங்களுடைய கவலைகரமான அந்த பிரச்சனைகள், அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் அமைதியாக உட்காந்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ஹாப்பியாக இருக்கிறேன், நான் எந்த பிரச்சனையும் நான் சமாளிப்பேன், நான் ஒரு ஆத்மா அப்படின்னு நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளே சொல்லும்போது அந்த மைண்டு என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு பவர்லெஸ் ஆகுது. உங்களுடைய நீங்கள் ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுடைய அந்த நெகட்டிவ் தாட்ஸ், அந்த மைண்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா பவர்லெஸ்ஸாக மாறுது. நீங்கள் இப்போ உள்ள திணிக்கிற அந்த பாசிட்டிவ் தாட்ஸு அது திரும்ப திரும்ப உங்களுடைய மூளையில் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவாக மாறிடுச்சு. அப்போ நீங்கள் கண்களை திறந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டென்ஷன், கவலைகள் நிச்சயமாக குறைஞ்சிருக்குது. என்னுடைய நண்பர் கூட ஒருத்தர் சொன்னார், அவர் ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்காரு. அவர் ஒரு பிரபலமான டாக்டர். இவர் ரொம்ப ஒரு ஒரு கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு, கவலைகள் இந்த மாதிரி இருந்ததுனால அவர் கொஞ்சம் அந்த டேப்லெட்ஸ்லாம் போட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு போயிட்டார். அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் போடுற அளவுக்கு போயிட்டார். அந்த டாக்டரை இவர்கிட்ட சொன்னாராம், நீங்கள் இந்த டேப்லெட்ஸ்லாம் இனிமேல் போடுறதுக்கு பதிலாக நான் ஒரு பெட்டர் வே சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்று டெய்லி வாக்கிங் போங்க, மார்னிங் அண்ட் ஈவினிங் நல்லா ஃபாஸ்ட்டாக வாக்கிங் போங்க. 2வது தியானம் பண்ணுங்க. 3வது கோயிலுக்கு போங்க. அது நீங்கள் என்ன ரிலீஜியனாக இருந்தாலும் சரி தான். நீங்கள் ஹிந்துவாக இருந்தீங்கன்னா கோயிலுக்கு போங்க, முஸ்லீமாக இருந்தீங்கன்னா மாஸ்க்கு போங்க, நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா சர்ச்சுக்கு போங்க. இப்போ என்ன ரிலீஜனாக இருந்தாலும் சரி தான், ஏதோ ஒரு கடவுளை போய் நீங்கள் கும்பிட்டுட்டு வாங்க. உங்களுடைய மைண்டில் இருக்கிற அந்த டென்ஷன்லாம் குறையும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகும் அப்படின்னு ஒரு பிரபல டாக்டரே அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. இதில் அவர் சொன்ன, அந்த டாக்டர் சொன்ன அந்த மெடிடேஷன், அதை தான் சுவாமி சிவானந்தர் அவர்கள் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த மெடிடேஷன் டெக்னிக்கில் தான் அவர் என்ன செய்ய சொல்கிறாருன்னா, அந்த தாட்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீடிங்கை உள்ளுக்குள்ளே கொடுக்க சொல்கிறாரு. அதாவது நான் ஆத்மா அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பவர் வருது. அது என்ன அப்படின்னா, நான் ஒரு ஆத்மா, நான் கவலை இல்லாத ஆத்மா, நான் சந்தோஷமான ஆத்மா, நான் ஆனந்தமான ஆத்மா, நான் மகிழ்ச்சிகரமான ஆத்மா, நான் ஒரு வலிமையான ஒரு ஆத்மா. கடந்து போகும் இந்த நிலையற்ற காட்சிகள் என் ஆத்மாவை எந்த விதத்திலும் பாதிக்க செய்துவிட முடியாது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆத்மாவாக நான் இருக்கிறேன். அதனால் நான் என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்ன ஒரு சூழ்நிலைகள் எனக்கு மோசமாக இருந்தாலும் சரி, நான் பலம் வாய்ந்த ஆத்மாவாக இருக்கிறதுனால என்னை எதுனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, நான் எப்போவுமே ஹாப்பியாகவே இருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவ் தாட்டை அப்படியே ஃபீட் பண்ண வைக்குது இவருடைய அந்த டெக்னிக். அப்போது இந்த டெக்னிக்கை நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சரி, கவலைகளில் இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்களால் அந்த ஒரு கவலைகளை நிச்சயமாக குறைச்சிக்க முடியும். இந்த டெக்னிக்கை நீங்கள் எந்த நேரம்னாலும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றாரு சுவாமி சிவானந்தர். ஒரு நாளில் உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு குழப்பமான சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கீங்களோ, எப்பெல்லாம் நீங்கள் வருத்தமான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கீங்களோ, அந்த சூழ்நிலைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்து இந்த வாழ்க்கை போராட்டத்தை நீங்கள் துணிஞ்சு சந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொன்ன இந்த வழி நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேற ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.